அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. சுடராக வந்தவேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்றவேல் முருகா. கனிக்காக மனம் நொந்த முருகா, முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா. ஆண்டியாய் நின்றவேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. அனைவருக்கும் வணக்கம். மே 30 சனிக்கிழமையன்று வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த மிக முக்கியமான ஒரு திருநாள் தான் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறதுனால சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். அதே போல் நம் வாழ்க்கையில் மன அமைதியும் கிடைக்குங்க. முக்கியமாக இந்த வைகாசி விசாகத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய அக்னி பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாகி பின்னர் பார்வதி தேவியால் ஒருங்கிணைக்கப்பட்டு 6 முகங்களுடன் முருகனாக அவதரித்த இந்த தினம்தான் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது. விசாகம் அப்படிங்கிறது 6 நட்சத்திரங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது ஒரு பொருள். இந்த நட்சத்திரம் முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரமாக போற்றப்படுதுங்க. இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது தேவகுருவான குரு பகவானுக்குரியது. எனவே இந்த நாளில் குருவின் அம்சமான முருகனையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுறது கல்வி, அறிவு மற்றும் ஞானத்தை அதிகரிக்கும். முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 10 நாட்கள் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான திருவிழா மற்றும் வசந்தோற்சவம் நடைபெறும். இந்த முக்கியமான நாளில் தான் தெற்கு திசையின் அதிபதியான யமதர்மனின் அவதார தினமாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருப்பதால் நோய் நொடிகள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முக்கியமாக பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களில் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய ஸ்தலமான காசி பெயரும் வர்றதுனால இந்த மாதத்தில் நம்ம காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாகவும் கருதப்படுதுங்க. காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நைவேத்தியம் வைத்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதே போல் அன்றைய தினத்தில் அவருக்கு அந்த வழிபாடுகள் நடைபெறுகிறது. ராவண யுத்தம் நடந்ததும் இந்த முக்கியமான வைகாசி விசாக நாளில் தாங்க. அதே போல் மணிபல்ல தீவில் தீவத்திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி அன்று கோமிகி என்ற பொய்கையில் அல்ல குறையாத அமுத சுரபி என்னும் அட்சய பாத்திரம் பெற்றதும் இந்த முக்கியமான நாளில் தான். அதனால் மிக முக்கியமாக இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் நமக்கு அத்தனை பலன்களை அள்ளி அள்ளி தரும். அதாவது வற்றாத செல்வ நிலை நமக்கு பெற்றுத்தரும். தெற்கு திசையின் அதிபதியும் மரண தேவதையுமான யமதர்மராஜாவுக்குரியது வைகாசி விசாகமே தாங்க. அதனால் இந்த அன்னைக்கு இந்த யமதர்மராஜனை நம்ம வழிபடுறதால நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி விசாகத்தன்று சுவாமிமலை முருகனை வழிபட்டு தான் மிகப்பெரிய ஆற்றலை பெற்றாராம். அதே போல் வடலூரில் ராமலிங்க அடிகளார் சத்திய ஞான சபையை நிறுவியதும் இந்த நாள் தாங்க. அதாவது தினமும் மக்களுக்கு பசியார வைக்கக்கூடிய அந்த வடலூரில் இருக்கக்கூடிய அந்த சத்திய ஞான சபை, ராமலிங்க அடிகளார் நிறுவப்பட்ட அந்த வடலூரில் அமைக்கப்பட்ட அந்த புண்ணிய ஸ்தலம் பார்த்திங்கனாக்கா இந்த நாளில் தான் அன்னைக்கு நிறுவப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த நாளில் இந்த வைகாசி விசாகத்தன்று பிறந்தவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமுத்திரர் பார்த்திங்கனாக்கா ராம லக்ஷ்மணர்களுக்கு குமரனின் பிறப்பு மற்றும் பெருமைகளை கூறுவாராம். அதாவது முருகப்பெருமானோட பிறப்பு மற்றும் பெருமைகளை கூறுவாராம். மேலும் இதனை கூறுபவர் மற்றும் கேட்பவர்களுக்கு பாவங்கள் நீங்குவதாக சொல்லப்படுது. கௌதம புத்தர் பிறந்த நாளும் அவர் ஞானத்தை அடைந்த நாளும் இந்த வைகாசி பௌர்ணமி தாங்க. இதை தான் நம்ம புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம விரதம் இருந்து பெருமானை வழிபடும்போது நமக்கு அத்தனை பலன்களும் கிடைக்கும்.
முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது வசந்த காலம் எனப்படும் இளவேநீர் காலத்தின் பிற்பகுதி ஆகும். எனவே வைகாசி விசாகத்தில் கோயில்களில் வசந்தோற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றன. இந்த இளவேநீர் காலத்தில் இவ்விழா நடைபெறுவதால் திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா கருவறையில் தண்ணி கட்டி நிற்கும்படி செய்து இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம், நீர்மோர், அப்பம் முதலியவற்றை படைத்து உஷ்ண சாந்தி உற்சவம், வெப்பத்தை தணிக்கும் விழா அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்தப்படுதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னாக்கா வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளின் நீரில் இடப்பட்டு குமரன் வாயிலிருந்து சிந்திய அந்த பாலினை, அதாவது முருகனோட வாயிலிருந்து சிந்திய அந்த பாலினை உண்டதால் சாபம் நீங்கி பெற்ற பாரசமுனி குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக 6 முனிவர்களின் உருவங்களையும் வைத்து சாப விமோசன நிகழ்ச்சி நடத்தப்படுது. காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் இந்த வைகாசி பௌர்ணமி தாங்க. ஆதி சங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி. வைகாசி மாதம் அப்படின்னாலே சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதம் அப்படிங்கிறது. வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பு நம்ம சாத்தி வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. இல்லை நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே மகிழம்பூ சாத்தி அந்த இடத்துல பத்மராக கற்களால், அதாவது 108 பத்மராக கற்களால் அன்றைக்கி அவருக்கு மாலை அணிவித்து அபிஷேக ஆராதனை செய்வாங்களாம். அதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு முன் வினை பாவங்கள், அதாவது தெரிஞ்சு செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், நம் முன்னோர் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த விசாக நட்சத்திரத்தோட அதிபதி குரு பகவான். அதனால் அன்றைய தினத்தில் நம்ம குரு பகவானையும் வழிபடுறது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும். விசாக நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்கள் துலாம் ராசியிலும் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியிலும் அமையுது. குருவின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் என்பதால் இதில் பிறந்தவர்கள் மிகுந்த அறிவு கூர்மை உடையவராகவும் நீதி, நேர்மை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசாக நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இயற்கையிலேயே நல்ல ஒரு அறிவு கூர்மை, தாராள குணம் மற்றும் லட்சிய பார்வை கொண்டவர்களாக இருப்பார்கள். குரு பகவானை அதிபதியாக கொண்ட இந்த நட்சத்திரங்கள் எவரையும் எளிதில் கவரும் கம்பீர தோற்றம் பெற்றிருப்பார்கள். அறிவு மற்றும் ஆற்றல் உடையவர்கள், சிறந்த சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக ஆராய்ந்து செயல்படுபவர்கள். பிறருக்கு உதவுவதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். உதவி என்று வருபவர்களுக்கு பாகுபாடின்றி அரவணைக்கக்கூடியவர்கள் தான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். மிகவும் பிடிவாத குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவங்க நம்பிக்கைக்கு, எல்லாரோட நம்பிக்கைக்கும் இவங்க ஒரு பாத்திரமாக இருப்பாங்க. தன்மானத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்கள், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் சிறிதளவு முன்கோபம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. கடின உழைப்பாளி, வாழ்வில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள்ங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த முக்கியமான வைகாசி விசாகத்தன்று காலையிலே குளித்து முடித்து நீங்கள் ஆலயத்திற்கு போக முடிஞ்சால் போங்க. இல்லை வீட்டிலையே ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வணங்கி அவருக்கு நெய்வேத்தியமாக பால் பாயசம் இல்லை பால் காய்ச்சி வச்சு அதில் நாட்டு சர்க்கரை இல்லை தேன் கலந்து வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். உங்களோட வேண்டுதல்களை அவர்கிட்ட வைங்க. அடுத்து வைகாசி விசாகத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள், அதாவது அது வீடு கட்டும் யோகமாக இருக்கட்டும், குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடியவர்களாகட்டும், இல்லை திருமணம் கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களாக இருக்கட்டும், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு உங்களோட வழிபாடை வைக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்குமே நீங்கள் வேண்டிய அத்தனை காரியங்களும் இந்த முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு உங்களோட வேண்டுதல்களை அன்னைக்கு வைங்க. முடிந்த அளவு அன்னைக்கு ஓம் சரவணபவ என்னும் அந்த முருகரோட மந்திரத்தை கண்டிப்பாக உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். இல்லை எழுத முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எழுதுங்க. மறக்காமல் இந்த பிரணவ மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் அன்னைக்கு சொல்கிறது மிக மிக உத்தமம். அதுவும் இந்த முருகப்பெருமானை அவதரித்ததுனால நம்ம இதை சொல்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்குங்க. நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தா அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.